உண்மதான், உண்மதான், உண்மதான். அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஹேப்பியான நியூஸு. அர்ச்சனா ஃபேன்ஸ் ஆக்சுவலா நம்ம சேனல ஃபாலோ பண்றவங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, செலிப்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஆக்சுவலா சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா, வின் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா, 100% கன்ஃபார்ம் நியூஸ். எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா விகடன் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ வந்து கிளப்பி விட்டாங்க. இந்த மாரி அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் வந்துருச்சு அப்படின்ற மாரி. ஃபர்ஸ்ட் நான் நம்பல. அதனால தான் பார்த்தீங்கன்னா, வீடியோவே லேட்டா போட்டேன். என்னன்னா, அவங்க வந்து சொல்லிட்டாங்க. பட் எந்த அளவுக்கு இது உண்மை அப்படின்ற மாரி தெரியணும்ல. ஏன்னா, அதுக்கப்புறம் புஸ்ன்னு ஆயிடுச்சுன்னா, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இன்னும் 2, 3 சைட்ஸ் அதாவது இன்னும் 2, 3 ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிபி அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து குடுத்துக்கிட்டே இருப்பாங்க Twitterல. ஸோ அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால, அவங்களோட அப்டேட்ஸும் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொல்றது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மிஸ் ஆவாது. ஸோ இதுல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல அங்க இருக்கிறவங்க மூலியமா வந்த தகவல்ன்றதுனால மேக்ஸிமம் மிஸ் ஆக வாய்ப்பில்ல. அர்ச்சனா பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ரன்னர் அப் பார்த்தீங்கன்னா மணி வந்திருக்காரு. மணிச்சந்திரா தான் பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்பா வந்திருக்காரு. அர்ச்சனா வாங்குன ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 19 கோடி ஆக்சுவலா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மணி வாங்குன ஓட்டு 7 கோடி. இவரு ஆரி வாங்கியிருந்தார்ல, அவரு வந்து பார்த்தீங்கன்னா 16 கோடி வாங்கியிருந்தாரு. ஸோ இது ஆரிக்கும், அர்ச்சனாவுக்குமே பார்த்தீங்கன்னா, அதிகமான ஓட்டு. செம்ம ஓட் டிஃபரன்ஸ்ல ஆக்சுவலா வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மாயா தான் 3வது பொசிஷன்ல இருக்கிற மாரி ஒரு நியூஸ் வருது. அது 100% உண்மையான நியூஸா என்னன்னு தெரியல. ஏன்னா கன்ஃபார்ம் நியூஸ் இல்ல அது. தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 4த்தும், விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா 5த்தும் அப்படின்ற மாரி தான். இதுல மாயா வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்தது பார்த்தீங்கன்னா, நம்ப முடியாத ஒரு விஷயம் தான். அதாவது நடக்கக்கூடாத ஒரு விஷயம். அது பார்த்தீங்கன்னா நடந்துடுச்சு அப்படின்ற மாரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் தோணுது. ஏன்னா நான் என்ன நெனச்சேன்னா, மாயாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு தொரத்தி விட்டுட்டு இருந்தோம். அது நடக்காதது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு இது ஏன்னா இது நான் அவங்க சைட்லருந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா இது கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா அவங்க சொன்னது எல்லாமே அர்ச்சனா வின்னரு, மணி வந்து ரன்னரு. அவ்வளதான் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே தவிர, அடுத்து இந்த தினேஷு, விஷ்ணு, மாயா இவங்களோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா தெரியல. அநேகமா ஷூட்டிங் இன்னும் முடியலையா என்னன்னு தெரியல. பட் எக்ஸாக்ட்டா இது வந்து தெரியல. இன்னைக்கான எபிசோட அதுக்கு முதல்ல ரிவ்யூ பண்ணணும்ல. ஸோ இன்னைக்கான எபிசோட்ல பார்த்தீங்கன்னா 2டே லைன்ல சொல்லிர்றேன். என்னன்னா, 1 ஆக்சுவலா இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா முடி வெட்டினாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியா மொக்க போட்டுட்டு இருந்தாங்க. இவ்வளவு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷோல நடந்தது. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஏவி ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுல வந்து எல்லாரோட எமோஷன்ஸும் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த எமோஷன்ஸ்ன்னு போது தான் ஞாபகம் வருது. இதுல பார்த்தீங்கன்னா, அதிகமா பிரதீப்போட போர்ஷன்ஸ் வந்து இருந்ததுங்க. பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட எமோஷன்ஸ் வந்து இதுல போட்டிருந்தாங்க. ஸோ இத பார்க்கும்போது ஒண்ணு தான் தோணுது. பிரதீப்போட எமோஷன்ஸ் எல்லாமே போடுறீங்கல்ல. அப்படி இருக்கும்போது அந்த ஆளோட ஃபோட்டோ ஒண்ணு வச்சா என்ன? இந்த இந்த சீசனுக்கான கண்டஸ்டன்ட் அவரும் அப்படின்னு சொல்லிட்டு. அத வைக்காம நீங்க பண்ணது பார்த்தீங்கன்னா, ரொம்ப இரிட்டேட் ஆச்சு. இதுல நிக்சன் வேற ஃபீல் பண்றாப்ல அத பார்த்துட்டு. ஃபோட்டோ வச்சிருக்கலாம் அப்படின்ற மாரி. டேய் நிக்ஸா நடிக்காதடா நீனு அப்படின்ற மாரி தான் தோணுது. அங்க கூட பார்த்தீங்கன்னா, அவன் சொன்னது தப்புன்னு அவன் சொல்லவே இல்ல. அது ஜஸ்டிஃபை தான் பண்ணிட்டு இருக்கான். இவரு வேற வெளிய வந்து பிரதீப் அவர்ட்ட போய் பேசணும். என்ன நினைப்பாருன்னு தெரியல. நினைக்க மாட்டாரு. வெளிய வந்து அவர்ட்ட பேசணும்னு வச்சுக்கோ, செவுல்லயே ஒண்ணு வைப்பாரு. நீ பண்ணதெல்லாம் அந்த மாரி. அதுல கடைசியில நிக்சன் இது பிரதீப் சொல்லியிருந்தார். நிக்சன் வந்து ரெட் கார்டு தூக்க போம்போது. "நீ எல்லாம் என்ன பார்த்து பேசுறல்ல? ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிச்சவன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ காண்டுல வெளிய வந்திருக்காரு. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த காண்டு இன்னும் இன்கிரீஸ் தான் ஆயிருக்கும். நிக்சன் போய் முன்னாடிக்குனா நின்ற போறீங்க. கடிச்சு வச்சுருவாப்புல. எனிவேஸ் பிரதீப்புக்கு நடந்த ஒரு அநியாயத்துக்கு அர்ச்சனா கடந்த ஒரு நியாயம் அப்படின்ற மாரி தான் தோணுது. ஏன்னா பிரதீப்போட ஃபேன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அர்ச்சனாக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவருக்காக நின்னாங்க அந்த இடத்துல வந்து. ஆக்சுவலா அர்ச்சனா உள்ள வரும்போது சொல்லியிருந்தாங்க. "கலவர பூமி சார். இந்த பூமியில என்ன இறக்கி விடுறீங்க" அப்படின்ற மாரி சொன்னாங்க. அந்த கலவர பூமியில பூந்து, அந்த கலவரம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல ஒரு கேங் புல்லி கேங். அந்த புல்லி கேங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு மண்டையிலேயே கொட்டி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அடக்கி விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா அவங்க வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இப்ப Twitterல. அர்ச்சனா வின்னர் இந்த மாரி ஆக்சுவலா அஃபிஷியலா விஜய் டிவி சைட்லேருந்து இன்னும் கன்ஃபார்ம் இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வந்த நியூஸ் தான். இதுக்கே பார்த்தீங்கன்னா, கொண்டாடிட்டு இருக்காங்க. அர்ச்சனா வின்னர், வின்னர் அந்த மாரி சொல்லிட்டு பயங்கரமான ஒரு இது ட்ரெண்டிங்ல இருக்கு. அர்ச்சனா டைட்டில் வின்னர் அப்படின்னு ஹேஷ்டேக்லாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபேன்ஸ்லாம் செம்ம ஹேப்பியா இருக்காங்க. இதுல ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, இந்த பிஆர வச்சு உருட்டுறோம், உருட்டுறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்கல்ல. இத வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஏன்டா பிஆர் வச்சு தான் அங்க கிளாப்ஸ் வருது. பிஆர் வச்சு தான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வோட்ஸ் வருது அப்டின்ற மாரி ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுருந்தாங்க. இதுல வேற இந்த உள்ள வந்திருந்தாப்புல பாருங்க. அவர் பேர் என்னது? விக்ரம். பேரு கூட ஞாபகம் வர மாட்டுது. அந்த அளவு தான் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. இதுல அவர்லாம் வந்து சொல்றாரு, "உனக்கு வர அர்ச்சனாக்கு வர கிளாப்ஸ் எல்லாமே பார்த்தன்னா ஃபேக்கு" அப்டின்ற மாரி மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. "ஃபேக்கு வெளிய வாடி நீ. அதான் இப்ப வந்துட்டு இருப்ப. அர்ச்சனா வெளிய வந்து அதுக்கப்புறம் உனக்கு ரிப்ளை குடுப்பாங்க." ஏன்னா, அப்பட்டமா தெரியுது. நீ வெளிய வந்து நீ பார்த்தியா? இல்லையா? என்னமே புரியலங்க. அவன் எந்த ஜோன்ல இருக்கான்னே தெரியல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவன் தங்கச்சியே கழுவி ஊத்துது. அது வேற மேட்டரு. ஏன்னா, அந்த மாரி ஒரு ஜோன்ல தான் இருக்கான். மாயாவோட மாய வலையில இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ, அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு மாய வலையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவரு போய் சொல்றாரு இந்த மாரி, "அதெல்லாம் ஃபேக் ஓட்டு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பயப்படாத" அப்படின்ற மாரி. "டேய் இது ஃபேக் ஓட்டா? ஃபேக் ஓட்டா? 19,00,00,000 ஓட்டு வந்திருக்கு. இது ஃபேக் ஓட்டா?" அப்படின்ற மாரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல தோணுதுங்க. எனிவேஸ் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு டிஃபரன்ஸ்ல வின் பண்ணது பார்த்தீங்கன்னா, பெரிய விஷயம். ஏன்னா 19,00,00,000 ஓட்டு அர்ச்சனாக்கு, 7,00,00,000 ஓட்டு மணிக்கு அப்படின்னும்போது சரியான ஓட் டிஃபரன்ஸ். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மக்கள் சப்போர்ட் இருந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா எங்க விஷயம். ஆனா, இதுல ஒண்ணே ஒண்ணு சொல்லணும்னு நெனைக்கிறேன். நான் ஆரி கூட, இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாக்கு அதிகமான ஓட்டு தான். ஆனா, கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் வந்து ஒரு மொக்கையான சீசனு. அத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சீசனு. நம்ம அப்படியே பயங்கரமான இது டாஸ்க் எல்லாம் இருந்தது. அப்படிலாம் இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வொர்ஸ்ட் சீசன் தான்.
ஏன்னா, இந்த ஸ்மால் பாஸ், பிக் பாஸ்ன்னு பிரிச்சாங்கல்ல. ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு போச்சு. ஏன்னா 2 கேங்காவே கடைசி வரைக்கும் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வொர்ஸ்ட்டா போச்சு. டாஸ்க்கும் பெருசா வைக்கல. ஸோ, இந்த மாரி சீசன்ல இருக்கிற உருப்படியில பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து ஒரு பெஸ்ட்டான உருப்படியா தான் என்ன பொறுத்தவரைக்கும் தெரிஞ்சாங்க. ஸோ, நான் கம்பேர் பண்ணது ஆரி கூட கம்பேர் பண்ணியிருக்கலாம். ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஸ்டேபிளான ஒரு பெர்சன் இல்ல. அதாவது என்ன சொல்றதுன்னா, எக்ஸாம்பிள்க்கு எப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். சில இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க பயந்து, இல்ல பயத்தினாலயும் சொல்லலாம். இல்ல சில இது தயக்கத்தினாலயும் சொல்லலாம். கொஞ்சம் விட்டு குடுத்து போயிருப்பாங்க. ஆனா ஆரில அந்த மாரி கேரக்டர் இல்ல. ஆரிய பார்த்தீங்கன்னா, இன்னி வரைக்கும் நம்ம விட்டு குடுக்காத ஒரே காரணம் என்னன்னா, கடைசி வரைக்கும் மனுஷன் வந்து எங்கேயுமே இறங்காம இருந்தாப்ல ஆரி. ஸோ, அதனால அதெல்லாம் விட்டுக் குடுக்கக் கூடாது. பட் ஆனா என்னன்னா, இவங்க வோட் வைஸ் பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அதிகமா வாங்கியிருக்காங்க. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? அர்ச்சனா ஒரு காரணம்னு சொல்றத விட, மாயா தான் சொல்லணும். ஏன்னா, மாயா மேல அவ்ளோ காண்டு. எங்க அந்த பொண்ணு வின் பண்ற போதுன்னு ஒரு காண்டு இருக்கும்ல. ஸோ, அந்த காண்டுல தான் பார்த்தீங்கன்னா, மொத்த பேரும் ஓட்ட தூக்கி அர்ச்சனாக்கு போட்டது. ஏன்னா, மாயா ஆக்சுவலா அர்ச்சனா வின் பண்ணலனா கூட பரவால்ல. மாயா வின் பண்ணிடக்கூடாது அப்டின்ற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கும். இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். மாயா வந்து வின் பண்ணிடவே கூடாது அப்டின்ற ஒரு தாட் எனக்குள்ள இருந்தது. ஏன்னா, இந்த மாரி ஒரு கேரக்டர் வந்து என்ன வேணா பண்ணி கமல் சார் சப்போர்ட்டோட, பிக் பாஸ் டீம் சப்போர்ட்டோட வின் பண்ணிட்டா, அப்புறம் எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்டின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் கிடைச்ச மாரி தான் அர்ச்சனா வின்னர் அப்டின்ற மாரி இந்த நியூஸ் வந்தோனே செம ஹேப்பியா இருந்தது. நம்ம சேனல பார்க்குறது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாக்கு அவ்ளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஹார்ட் சிம்பல் அது மாரி அர்ச்சனா வின்னர், வின்னர், வின்னர்ன்னு சொல்ட்டு இப்ப இல்ல. நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சீசன் வந்து ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, நெறைய சப்போர்ட் வந்து குடுத்துருக்கீங்க. நம்ம சேனலுக்கும் சரி, அர்ச்சனாக்கும் சரி பயங்கரமா சப்போர்ட் குடுத்துறீங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றிங்க. ஏன்னா, இந்த சீசன் தான் ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ, இதுலயே பார்த்தீங்கன்னா, உங்க லவ் வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்தது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீசன் பண்ணுவோமா, பண்ண மாட்டோமா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. பட் இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம், எனக்கு புடிச்ச ஒரு விஷயம் அத நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அது பாத்தீங்கன்னா, மக்கள் கூட மத்தவங்க கூட கனெக்ட் ஆகும்போது சீரியஸ்லி செம்ம ஹேப்பியா இருந்தது. நம்ம வீடியோக்கு வெயிட் பண்றாங்க அப்டின்ற மாரி கமெண்ட்ஸ்லாம் வரும்போது, சீரியஸ்லி வேற லெவல் ஒரு ஹேப்பினஸ் தாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து செம்ம ஹேப்பியான ஒரு மொமெண்ட். அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்க அப்டின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அர்ச்சனா வின் பண்ணிட்டு அந்த கப்போட நிப்பாங்க பாருங்க. அத பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இன்னும் ஹேப்பியா இருக்கும். எனக்கு இத விட ஹேப்பியா இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மாயா 3வது பொசிஷன் வராம 4வது பொசிஷன் இல்ல 5வது பொசிஷன்ல எவிக்ட் பண்ணி வெளிய தொரத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னும் சூப்பரா கண்டிப்பா எவிக்டட் அது கன்ஃபார்ம் ஓகேங்களா? அது எத்தனாவது பொசிஷன்றது தான் இங்க மேட்டர். ஏன்னா தினேஷ்க்கு கீழ அவங்க வரணும் அப்டின்றது என்னோட எண்ணம். உங்களோட எண்ணத்த வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான எபிசோட பார்த்தீங்கன்னா, பெருசா ரிவ்யூ பண்ணல. ஏன்னா அதுல ஒண்ணும் நடக்கல. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் முடி வெட்டிட்டு மொக்க போட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான் வேற ஒண்ணும் நடக்கல. சோ அதனால தான் இன்னைக்கு எபிசோட பார்த்தீங்கன்னா, பெருசா ரிவ்யூ பண்ணல. நாளைக்கு ஃபினாலே எபிசோடோட சூப்பரா மீட் பண்ணலாம். நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அர்ச்சனா வின் பண்ணது உங்களுக்கு எந்த அளவு ஹேப்பியா இருக்கு அப்டின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பை பை.